ஆண்டவரும் அருமரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, இன்று மழை போல் இருக்கும் பிரச்சனையை மாற்றுவது எப்படி என்று சொல்லி தான் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மழை போல் இருக்கிற பிரச்சனைன்னு பார்க்குறோமே. மழை போல் இருக்கிறன்னா என்னால் தாங்கவே முடியலை, எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது என்று சொல்லி ஏதோ ஒரு ரீதியில் உங்களால் முடியலைன்னு சொல்லி நீங்கள் பல ரீதியில் உடைந்து போய் காணப்படுகிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் மாறும்னு சொல்லி தான் தீர்க்கமாய் உங்களுக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், இவள் அவளை மனமடி உண்டாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவள் அவளை அப்படின்னா இவள் யாரு? பெனினாள். அவளை அப்படின்னா யாரு? அவள் தான் அன்னாள். அன்னாளுக்கு ஆண்டவர் கற்பத்தை என்ன செய்திருந்தார்? அடைத்து வைத்திருந்தார். அடைத்து வைத்ததுனால பெனினாளுக்கு கற்பத்தின் கனி இருந்தது, அன்னாளுக்கோ கற்பத்தின் கனி இல்லை. ஆனால் இவளுக்குள்ள ஒரு ஏக்கம், எப்படியாவது எனக்கு ஒரு ஆண்மகனை தரமாட்டாரா? அந்த ஆண்மகனை தந்தால் நான் கர்த்தருக்கே கொடுப்பேன் என்றெல்லாம் ஒரு பொருத்தனையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறாள். ஆனாலும் கற்பத்தின் கனி அவருக்கு கிடைக்காதபடிக்கு காலதாமதமாகிறது. அந்த காலதாமதம் ஆகும் பொழுது தான் இங்கே பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. மனமடி உண்டாக்க பேசுவாள். இன்றைக்கு நம்மளை சுற்றிலும் மனமடி உண்டாக்குற வார்த்தைகளே காணப்படும். இந்த பிரச்சனை நமக்கு சில பேசுகிற மனுஷர்கள் நிமித்தம் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அது மழை போல காணப்படும். அது நம்முடைய இருதயத்தை பாரப்படுத்தி கொண்டே இருக்கும், இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். சில மனிதர்களுடைய பேசுகிற வார்த்தை இருதயத்தை ஈட்டி வைக்க குத்துகிறதை போல நம்ம கண்ணம் என்ன செய்ய தூங்க ஆரம்பித்தாலும் அவர்கள் பேசின வார்த்தை தான் வரும். அவருடைய முகம்தான் நமக்கு முன்பாக வரும். நடந்தாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, எங்கே பிரயாணப்பட்டாலும் சரி, இப்படி பேசிட்டாங்களே, இப்படி நடந்துட்டாங்களே, இப்படி நடந்துட்டே என்று சொல்லி உங்கள் வாழ்க்கை இப்படிப்பட்ட ரீதியில் ஒரு மன உளைச்சலோடு கூட காணப்படுகிறீங்க. இப்படி ரீதியில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இப்படிப்பட்ட மலை போல ஒரு பிரச்சனையை போல நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. இதன் மத்தியில் அன்னாள் என்ன செஞ்சானா, அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாளாம். நிறைய பேர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் சாப்பிடவே மனம் இல்லைன்னு சொல்லுகிறீங்களா அல்லவா? சாப்பிடவே மனம் இல்லை, ஆனாலும் எல்லாம் சாப்பாடு இருக்குது, சாப்பிட மனம் இல்லை, தூங்க மனம் இல்லை, யார்கிட்டையும் பேச மனம் இல்லை, விட்டு காரியத்தை சொல்ல மனம் இல்லை. இப்படி அன்னாலை போல நீங்கள் நிறைய பேர் இப்படிப்பட்ட பாதையின் வழியாக நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தான் என் ஆவியானவர் ஆவியில் என்ன செய்கிறார்? காண்பித்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கிற சகோதரனே, சகோதரியே, இதன் மத்தியில் அன்னாள் என்ன செய்தால்? இந்த மலை போல பிரச்சனையை மாற்றுவதற்கு கர்த்தரை நோக்கி பார்த்தாள். அவள் தேவாலயத்துக்கு போகிறா, யார்கிட்டையும் பேசலை, எல்கானாட்ட பேசலை, பெனினால்கிட்ட பேசலை, அங்கே உள்ளதான ஏலிகிட்ட பேசலை, யார்கிட்டையும் பேசாமல் அவள் என்ன செய்ய வாய் மட்டும்தான், உதடு மட்டும்தான் அசைஞ்சிக்கிட்டே இருக்குது. தன் இருதயத்தில் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி தன்னுடைய கண்ணீரை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி ஜபித்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவளை புரிந்து கொள்ள யாருமே இல்லை. ஏலி கூட இவள் வெறித்த பெண்ணாக இருப்பாள் போலுக்கு, இல்லை குடிச்சிட்டு ஆலயத்துக்கு வந்திருப்பா போலுக்கு, அப்படியே தவறாய் விளங்கி கொள்கிறான். பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லாத நிலைமை. இதன் மத்தியில் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார். அவள் வேண்டுதலை கேட்டுக்கொண்டபடியே ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து, கேளாததையும் ஆண்டவர் அவளுக்கு தந்து அவளுடைய பிரச்சனையெல்லாம் கர்த்தர் மாற்றினாரே. இன்றைக்கு ஆண்டவர் மாற்ற நீங்கள் என்ன செய்யணும்? அவரை நோக்கி பார்க்கணும். அன்னாளை போல நீங்கள் அவரை நோக்கி பார்த்து, இந்த பிரச்சனையை பார்த்து, இந்த மலையை பார்த்து நடு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போயின்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி என்ன செய்யும்? ஆகும். அப்போ மலை போல் இருக்கிற பிரச்சனை, மலை போல் இருக்கிற வியாதி, மலை போல் இருக்கிற கடன், மலை போல் இருக்கிற சூழ்நிலை, எதை பார்த்தாலும் தள்ளுண்டு போ, இயேசுவின் நாமத்தில் போ சொல்லி பாருங்கள், அப்படியே போகும். இன்று மலை போல் இருக்கிற பிரச்சனையை மாற உங்கள் நாவில் கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். உங்களை அதிகாரம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், நிச்சயமாய் மாறும். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வாழ்ந்திருக்கட்டும், பிரச்சனை மாறட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.